டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் ஜெய்சங்கர் சாரினுடைய திரைப்படங்கள் வெளிவராமல் இருந்திருக்காங்க. சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. முழுவதுமாக படப்பிடிப்பு முடிவடைந்த ஜெய்சங்கருடைய படம் எதுவும் வெளிவராமல் இது வரைக்கும் நிற்கலை. ஒரு சில படங்கள் ஆரம்ப நிலையிலேயே நின்று போயிட்டுன்னா அது மாதிரி ஒரு சில படங்கள் வேண்டுமானால் இருக்கலாம். உலக நாயகன் கமல்ஹாசன் சாருக்கு திருப்புமுனையாக அமைஞ்ச திரைப்படம் இது. இளமை ஊஞ்சலாடுதுன்ற திரைப்படமா அல்லது கல்யாணராமன் திரைப்படமானு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கு திருப்புமுனையாக அமைந்த படங்கள் என்று கல்யாணராமனையோ இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தையோ சொல்ல முடியாது. அதற்கு முன்னாலேயே அவர் திருப்புமுனையை பெற்றுவிட்டார். அப்படி அவருக்கு திருப்புமுனையாக இருந்த திரைப்படம் தான் பாரதி ராயனுடைய இயக்கத்திலே உருவான 16 வயது நிலைய திரைப்படம். கோட் திரைப்படத்துக்கு அப்புறமாவே நடிகர்கள் மோகன் அண்ட் பிரசாந்த் இவங்க 2 பேரையுமே பார்க்க முடியறதில்ல. இவங்க 2 பேரும் வேற ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. மோகன் 3 மலையாள படங்களிலும் ஒரு ஒரியா படத்திலும் ஒரு குஜராத்தி படத்திலும் நடித்துக் கொண்டிருக்கிறார். பிரசாந்த் 2 பஞ்சாபி படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சாப்பாட்டு தாலில் இருக்கிற கடுகுளுத்த மரப்பினுடைய காஸ்ட் பர்சன்டேஜ் கூட டாப் டியர் நடிகர்கள் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. நடிகர்கள் தமிழ் சினிமாவிலே முதலீடே செய்வதில்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி கேள்விப்பட்டிருந்தால் அது தவறான செய்தி. லைகா நிறுவனம் டான், பொன்னியின் செல்வன் பார்ட் 1, வேட்டையன் ஆகிய 3 திரைப்படங்களுக்குமே சக்சஸ் பார்ட்டி அண்ட் தேங்க்ஸ் மீட்லாம் வச்சாங்க. ஆனால் இந்தியன் 2 அண்ட் விடாமுயற்சி ஆகிய 2 திரைப்படங்களுக்கு மட்டும் அவங்க எதுவுமே நடத்தலையே. இதுக்கான காரணம் என்ன? அண்ட் இனி வர நாட்களில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு மட்டக்களப்பில் இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படமும் விடாமுயற்சி திரைப்படமும் வெற்றி விழாவை வைத்து கொண்டாடப்பட வேண்டிய படம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உலக நாயகன் கமல்ஹாசன் சார் நடித்த ராஜபார்வை திரைப்படத்தில் நடிகை மாதவிக்கு தாத்தாவா நடித்த நடிகர் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. தமிழிலே வெளியான முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்திலே நடித்திருந்த எல்வி பிரசாத் தான் ராஜபார்வை திரைப்படத்திலே மாதவியினுடைய தாத்தாவாக நடித்திருந்தார். எல்வி பிரசாத்தினுடைய சிறப்பை இன்று பூராவும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருக்கு பின்னாலே பல சிறப்புகள் இருக்கின்றன. சிவாஜியுடைய திரை வாழ்க்கையிலே மனோகரா திரைப்படம் உட்பட பல முக்கியமான படங்களை இயக்கியவர் எல்வி பிரசாத். சென்னையிலே பிரசாத் ஸ்டுடியோ என்ற பெயரிலே ஒரு பிரம்மாண்டமான ஸ்டுடியோவையும் பிரசாத் ஒளிப்பதிவு கூடம் என்ற பெயரிலே ஒரு பிரம்மாண்டமான ஒளிப்பதிவு கூடத்தையும் நிறுவியவர் எல்வி பிரசாத். அப்படிப்பட்ட நபரை பற்றியே உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது இந்த சினிமா எவ்வளவு சீக்கிரமாக மிகப்பெரிய கலைஞர்கள் எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சுந்தரபாண்டியன் படத்தில் நடித்த லக்ஷ்மி மேனன், அங்காடி தெரு படத்தில் நடித்த நடிகை அஞ்சலி அண்ட் லப்பர் பந்து திரைப்படத்தில் நடித்த நடிகை சுவாசிகா இவங்க 3 பேரையும் தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தலைன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது மிகச்சரியான கருத்து. சுவாசிகா, அஞ்சலி, லக்ஷ்மி மேனன் ஆகிய 3 என்னை மிகவும் கவர்ந்த நடிகைகள். அவங்கள தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி சுவாசிகாவுக்கு லப்பர் பந்து என்ற திரைப்படம் அத்தி பூத்ததை போல் அமைந்தது, அது மாதிரி அஞ்சலிக்கும் எங்கேயும் எப்போதும் போன்ற ஒரு சில படங்கள் அமைந்திருக்கின்றனவே தவிர தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு நம்முடைய தமிழ் இயக்குனர் தரலை அப்படின்றது தான் உண்மை. நடிகர் சுருளிராஜனோட நீங்கள் பழகியிருக்கீங்களா? அப்படி பழகியிருந்தீங்கன்னா அந்த நினைவுகளை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலேருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. சுருளிராஜனுடைய ஆரம்ப கட்டத்திலே அவரோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் ஜெய்சங்கர், முத்துராமன் ஆகியோருடைய படங்கள் தயாராகும். எஸ்பி முத்துராமன் தான் அந்த படங்களுடைய இயக்குனர். நான் எஸ்பி முத்துராமனுடைய படங்களுக்கெல்லாம் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றியதுனால பெரும்பாலும் நான் சேலத்தில் தான் இருப்பேன். சேலத்திலே இருந்தபோது சுருளிராஜனோடு இன்னும் நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சுருளிராஜன் அப்படின்னு சொன்னோடனே எல்லோருக்கும் அவருடைய குரல் தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு வித்தியாசமான குரல் அவருடையது. ஆனால் சுருளிராஜனுடைய பலம் அப்படின்றது அவருடைய குரல் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த நடிப்பாற்றல் கொண்டவர் சுருளிராஜன். அந்த திறமையெல்லாம் முழுமையாக தமிழ் சினிமாவிலே காட்டுவதற்கு காலம் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை என்பதுதான் உண்மை. பழம்பெரும் நடிகையான சவுகார் ஜானகி அம்மாவனுடைய பேத்தியான குணச்சித்திர நடிகை வைஷ்ணவி இப்போ எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அண்ட் அவங்கள பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ண முடியுமா, அண்ட் அவங்கள சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு காரைக்கால்லேருந்து அந்தோனி கேட்டிருக்காங்க. சவுகார் ராணியின் பேத்தியான வைஷ்ணவி சென்னையில் தான் இருக்காங்க. இப்போ திரைப்படங்களில் அவங்க நடிக்கிறதில்லை. கூரன் படவிழாவில் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் பேசும்பொழுது படங்களில் வன்முறை, வெட்டுக்குத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனால் அவர் நடிகர்கள் விஜயகாந்த் சார் அண்ட் ரஜினிகாந்த் சாரை வச்சு இயக்கும்பொழுது வன்முறையெல்லாம் இருந்துச்சு தானேன்னு தோர்ணமலையிலேருந்து சின்பகிராமன் கேட்டிருக்காங்க. ரஜினி, விஜயகாந்த் ஆகியோரை விட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய படங்களிலெல்லாம் வன்முறை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் இடம்பெற்று கொண்டிருப்பது போன்ற வன்முறை காட்சிகள் அந்த காலத்தில் இருந்தன. பாடகர் கே.ஜே. யேசுதாஸ் சார் முதலாக தமிழில் பின்னணி பாடின திரைப்படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பொம்மை திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற பாடல் தான்
இயேசுதாஸ் தமிழிலே பாடிய முதல் பாடல். அந்த பாடலை பற்றி ஒரு சுவையான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த பாடலை பாடுவதற்காக இயேசுதாஸுக்கு அழைப்பு விடுத்தவர் அந்த படத்துடைய இயக்குனரும் இசையமைப்பாளருமான எஸ். பாலச்சந்தர். இப்போ பாடலை பாடுவதற்காக இயேசுதாஸ் ஸ்டூடியோவுக்கு போயிட்டார். ஸ்டூடியோவுக்கு போனோடனே எஸ். பாலச்சந்திர வரவேற்று நீங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இருங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு தன்னுடைய காரை நோக்கி போனார். ஒலிப்பதிவு கூடத்துக்குள்ளே வந்து இயேசுதாஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா ஒலிப்பதிவு கூடத்திலே ஒரு இசைக்கலைஞர்கள் கூட இல்லை, ஒரு மைக் மட்டும்தான் இருந்தது. இசைக்கலைஞர்கள் யாரையுமே காணுமே, என்ன பாட்டை பாட போகிறோம் அப்படின்ற குழப்பத்திலே இயேசுதாஸ் இருந்தபோது கையிலே புல்புல் தாராவுடன் வந்தார் எஸ். பாலச்சந்தர். இன்றைக்கி பாட்டை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னா அது புல்புல் தாரா தான். இந்த புல்புல் தாராவோடு இணைந்து நீங்கள் பாட போகிறீங்க அப்படின்னோடனே இயேசுதாஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. முதலாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாட்டை பாடுறோம், இந்த பாட்டு நமக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை அமைத்து தரும் அப்படின்ற கனவோடு நாம் இங்கே வந்தால் ஒரே ஒரு புல்புல் தாராவோடு வச்சு ஒரு பாட்டை இவர் எடுக்கிறாரே, இந்த பாட்டு எப்படி விளங்கும் என்று தான் நினைத்தார் இயேசுதாஸ். ஆனால் காலத்தை கடந்து பாராட்டை பெறுகின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் அமையப் போகிறது என்று அன்றைக்கு இயேசுதாஸுக்கு தெரியாது. சார், ஏன் மக்கள் இன்றைக்கும் 16 வயதிலே திரைப்படத்தை லேண்ட்மார்க் திரைப்படம்னு சொல்கிறாங்க? அதுக்கு முன்னாடி வந்த திரைப்படங்களுக்கும் இந்த திரைப்படத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா வந்த திரைப்படங்கள் ஏதாவது 16 வயதிலேக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கான்னு சென்னையிலேருந்து சாம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாலே 16 வயதிலே திரைப்படத்தை நீங்கள் ஒரு 3-4 முறை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதல்ல அந்த படத்தை 2-3 தடவை பாருங்கள், பார்த்துட்டு அடுத்து என்கிட்ட கேள்வி கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். சிவாஜி சாரனுடைய 100வது படம் மட்டும்தான் அவருக்கு கருப்பு வெள்ளையில் அமைஞ்சதான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிவாஜிக்கு 100வது படம் மட்டும்தான் கருப்பு வெள்ளையில் அமைந்தது என்று உங்களுக்கு யார் சொன்னது? அவருடைய முதல் படம் கூட கருப்பு வெள்ளை படம் தான். தொலைக்காட்சிகள் விளம்பரங்கள் மூலமாக இல்லாமல் வேறு ஏதாவது வழிகள் மூலியமாக பணம் ஈட்டுமா? அண்ட் ஒரு நிறுவனம் எல்லா சேனல்களுக்குமே அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா சேனலுக்குமே ஒரே தொகையை தான் கொடுப்பாங்களா, அல்லது சேனல் டு சேனலுக்கு பிராண்ட் வேல்யூ வித்தியாசம் ஆகுமான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. எல்லா சேனல்களுக்கும் ஒரே தொகையை எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கையேந்தி பவனில் வாங்குகிற தோசைக்கும் சரவணா பவனில் வாங்கி சாப்பிட்ற தோசைக்கும் சோலா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற தோசைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் இந்த விளம்பர ரேட்டுகளும். நடிகர் பிரசாந்த் சார் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்த கோட் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி, அண்ட் அவர் கதாநாயகனாக நடித்த அந்தகன் திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்படி இருந்தும் அவர் ஏன் பழையபடி எந்த படத்தினுடைய அப்டேட்டும் கொடுக்காம இருக்காரு? இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கேட்கணுன்னா பிரசாந்துடைய தந்தையான தியாகராஜர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா பிரசாந்துடைய திரைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் அதை வடிவமைப்பவர் அவர் தான். நடிகர் தனுஷனுடைய இயக்கம் நடிப்பில் உருவாகி இருக்கிற இட்லி கடை திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இட்லி கடை திரைப்படம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்களே. நடிகர் விச்சு விஸ்வநாத் பற்றி சொல்லுங்கள். அவர் ஏன் இயக்குனர் சுந்தர்சியுடைய படங்களில் மட்டும் நடிக்கிறாரு, மற்ற இயக்குநர்களுடைய படங்களில் ஏன் நடிக்கிறது இல்லைன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. விச்சு விஸ்வநாத் மணிவண்ணனுடைய தயாரிப்பு. பாரதிராஜுடைய இயக்கத்திலே விச்சு விஸ்வநாத் நடிக்கணும் அப்படின்னு மணிவண்ணன் தான் பாரதிராஜை விஸ்வநாத்தை கூட்டி கொண்டு வந்து அறிமுகம் செய்து வைத்தார். அதற்கு பின்னாலே பல படங்களில் நடித்தவர் தான் விச்சு விஸ்வநாத். இப்போ சுந்தர்சி படங்கள் தவிர மற்ற படங்களில் அவர் நடிக்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சுந்தர்சி படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படங்களில் நடிக்கின்ற நடிகர் மட்டும் இல்லை விச்சு, அந்த படத்தினுடைய தயாரிப்பிலும் உறுதுணையாக இருப்பவர் தான் அவர். சார், மாண்டேஜ் பாடல்களில் குறிப்பாக பாலு மகேந்திர சாரனுடைய பாடல்களில் ஹீரோ ஹீரோயின் சம்மந்தமே இல்லாமல் சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு டைரக்டர் ஏதாவது சொல்லி சிரித்து பேச சொல்லுவாங்களா, அல்லது ஆர்டிஸ்டே ஏதாவது சொல்லி சிரித்து பேசுவாங்களான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. அது போன்ற மாண்டேஜ் காட்சிகளெல்லாம் படமாக்கும் போது என்ன மாதிரியான வசனத்தை அந்த நடிகர் நடிகைகள் பேசணும் அப்படின்லாம் எந்த இயக்குனரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை, நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சோகமான பாடலுக்கான மாண்டேஜ்னால் இது ஒரு சோகமான சூழ்நிலை, கொஞ்சம் கனத்த இதயத்தோடு நீங்கள் 2 பேரும் பேசுகிற மாதிரி இந்த காட்சி அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது பேசப்படுகின்ற வசனங்கள் எல்லாம் அந்த நடிகர்களாக பேசுகின்றது தான். அடுத்து என்ற ஒரு தகவல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மனைவியான லதா ரஜினிகாந்த்கிட்ட உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு பிடித்தமான விஷயம் இது, அவருடைய ஸ்டைலா அல்லது நடிப்பு திறனா என்று கேட்டார் ஒரு பத்திரிகை நிருபர். அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் நடிப்பு திறன் இரண்டும் சேர்ந்த கலவை அவர். அவர் ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட், நடிப்பை கற்றுக்கொண்டு நடிக்க வந்தவர் இல்லை. அவருக்குள்ளே உள்ள நடிகர் எப்போதும் விழித்து கொண்டே இருப்பார். அதனால தான் அவரால் மிக இயற்கையாக எல்லா கதாபாத்திரங்களும் நடிக்க முடிகிறது. அவருடைய கமர்ஷியல் படங்களில் கூட ஒரு தனித்துவம் இருக்கும். என்னதான் அவர் மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னாலும் ஸ்டைல் இல்லாத ரஜினியை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது.
அவர் காளியாக வந்தாலும் ஒரு ஸ்டைல் இருக்கும், கபாலியாக வந்தாலும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அது இறைவன் அவருக்கு கொடுத்த வரம் என்று அந்த பத்திரிகை நிருபருக்கு பதில் சொன்னார் லதா ரஜினிகாந்த். சமீபத்தில் தமிழ் சினிமாவை மிகவும் பாதித்த படம் தோல்வின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியன் 2, இன்னொரு பக்கம் கங்குவா, அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய படம் கேம் சேஞ்சர். இந்த கேமை சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. இதே கேம் ஆடிட்டு இருக்க முடியாது, இனிமேல் கேமை கொஞ்சம் மாற்றணும். தாவணி கணவன் படத்தில் சிவாஜியோட நடித்ததில் இன்று வரைக்கும் உங்கள் நினைவிலே நிற்கின்ற ஒரு விஷயம்னா எதை சொல்லுவீங்க? சிவாஜி சார் வந்து அந்த பெட்டில் பிளட் வாமிட் பண்ணணும். அதில் என்னுடைய டைலாக் பெரிய டைலாக். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவர், பாக்யா அது யார், அந்த போஸ்ட்மேன் யார் நடிக்கிறது அப்படின்னு கேட்டார். இவர் தான் சார் என் அசிஸ்டன்ட், நீங்கள் வா அப்படின்னு என்ன கூப்பிட்டாரு. நீ போப்பா, நீ பாக்யா நீ போய் வேலைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு, நீ நடிக்கிறத பற்றி அண்ணனுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லை, நீ முடிவு எடுத்துக்கோ. விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி பாசிட்டிவாக பல பேட்டிகளில் நீங்கள் பேசியிருக்கீங்க. மிஸ்டர் விஜய் வந்து அவரை வாழ்த்துற நான், அவர் என்னைக்கு அவருடைய கட்சி கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அவரால் நான் எந்த ஃபேவரையும் இது வரைக்கும் அனுபவிச்சதும் கிடையாது, இனிமேல் அனுபவிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அந்த படம் கடைசி படம்ட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.